பேர் ஆனந்தி. இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற அவங்களோட திருமண சடங்குகள் சம்பிரதாயங்கள் பத்தின ஒரு விளக்கம். ஒவ்வொரு மதத்திலையும் திருமணத்திற்கு என்று நிறைய சடங்குகள் வைத்திருப்பார்கள். இப்போ இந்து மதத்தில் அம்மி மிதிக்கணும்பாங்க, அருந்ததி பார்க்கணும்பாங்க, மந்திரம் ஓதணும், நெருப்பு வளர்க்கணும், தாலி கட்டணும், இதெல்லாம் சேர்ந்தா தான் கல்யாணம்ன்ற மாதிரி இந்து மதத்தில் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்துவ மார்க்கத்தில் அவங்க மதப்படி உள்ள சில பூஜைகள்லாம் இருக்கும், சில மந்திரங்கள்லாம் இருக்கும். முஸ்லீம்ல கல்யாணம்னா என்ன, அது எப்படி, அதுக்கு என்ன கண்டிஷன், என்ன முறை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய திருமணத்தை முஸ்லீம்கள் இப்ப செய்யறாங்கல்ல கல்யாணம், அதை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. இப்ப நடக்கக்கூடிய இந்த திருமணங்களுக்கு இஸ்லாத்திற்கு அறவே சம்பந்தம் கிடையாது. முஸ்லீம்கள் அவ்வளவு சடங்குகள் அவங்களா உண்டாக்கிட்டு செய்யறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய திருமணம் என்பது ஒரு சடங்குமே கிடையாது. இஸ்லாத்துல திருமணம்னா என்ன தெரியுமா, ஒரு மணப்பெண் மணமகன் வேணும், அது கண்டிஷன் தானே, இதுல கல்யாணம் பண்ண முடியாத. ஒரு மணப்பெண் வேணும், ஒரு மணமகன் வேணும். இந்த மணப்பெண் அந்த மணமகனை மனப்பூர்வமாக சம்மதித்து ஏற்றுக்கொள்ளணும். கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கணும், நீ இவரை மனப்பூர்வமா ஒத்துக்கிறியா, ஒத்துக்கலன்னா செல்லாது. அது மாதிரி இந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளனா கல்யாணம் செல்லாது. இப்ப நபிகள் நாயகத்துல ஒரு பெண்ணு வர்றாங்க, நபிகள் நாயகமே என்னுடைய தகப்பனார் எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் என்ன செய்ய? உடனே நபிகள் என்ன பண்றாங்க, அப்படின்னா செல்லாது, ரத்துன்றாங்க. அவங்க தான் ஜட்ஜி, அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் இன்னைக்கு ஜட்ஜி. அவங்க சொல்லுக்கு மேல அப்பீல் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, அப்படி திருமணத்தை நான் ரத்து செய்து விட்டேன் போ அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்ல இல்ல நான் அவரோட வாழ்க்கை நடத்துறேன், பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு உலகத்துக்கு சொல்லணும், அதுதான் நான் கேட்டேன். தங்களுடைய மன வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பெண்களுக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல என்ன விளங்குறது, ஃபர்ஸ்ட் கல்யாணம் என்று சொன்னா தாய் தகப்பனார்கள் கட்டாயப்படுத்தி செய்து வைப்பது கல்யாணம் கிடையாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனப்பூர்வமா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டிக்கிறேன், இந்த மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லணும். பெண்கள் சொல்ல வெக்கப்பட்டார்களே, ஆனால் மூணமாவது இருக்கணும். மூணு சம்மதம் தானே, மறுப்ப வெக்கம் இல்லாம சொல்லிடுவாங்க, விருப்பத்தை வெக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க. பிடிக்கலடா சொல்றது வெக்கம் தேவையில்லை, பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு தான் வெக்கம் வரும். அதையும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதுனுகா சுமாத்துகா, வெக்கப்பட்டு பெண்கள் சொல்லாமல் இருந்தால் மௌனம் தான் சம்மதம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க. அப்ப கல்யாணம் என்று சொன்னால் மணமகனும் மணமகளும் சம்மதிக்க வேண்டும். ஒன்னும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இரண்டாவதாக திருமணத்தினுடைய ஒப்பந்தம் செய்யணும். இரண்டாவது ஒப்பந்தம் என்ன, பெண்ணு அவளா ஒப்பந்தம் செய்யக்கூடாது, அவள் சார்பாக அவளுடைய கார்டியன் என்று ஒப்பந்தம் செஞ்சு வைக்கணும். ஆண் அவளா ஒப்பந்தம் செய்யலாம், அது ஒரு டிஃபரெண்ட் வித்தியாசம் இருக்கிறது. பெண்ணு அவளா ஒப்பந்தம் செய்து கொண்டாலேயானால் அவள் ஏமாற்றப்படக்கூடியவளாக இருக்கிறாள். ஏன் இப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, உன் விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியாச்சுல மார்க்கத்துல, அப்புறம் நீயா போய் பண்ணிக்கிற, நீயா போய் பண்ணு சொன்னா பெண்களுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்றது கூட்டிட்டு போய் 10 நாள் கொடைக்கானல வச்சு விட்டுட்டு ஓடி போயிருவான், குத்தாலத்துல விட்டுட்டு போயிருவான், அடுத்த கடைசியில பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போயிருவான், விபச்சார கல்கத்தால வித்துட்டு போயிருவான். இப்ப உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற எத்தனை பெண்கள் இந்த ஆண்களால் ஏமாற்றப்பட்டு போயிடுறாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாரோ ஒருத்தர் நின்று கல்யாணம் பண்ணி வச்சா செக்யூரிட்டி அவன் கேட்பான், அவனுக்கு பயப்படுவான், கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு பயத்துலதான் இன்னைக்கு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிகமான ஆண்கள் மனைவிமார்களோட வாழ்வதற்கு காரணமே சமூகத்தை பற்றிய பயம்தான். 6 மாசத்துல எல்லாமே சலிச்சு போயிருது அவனுக்கு, எங்கிட்ட ஓடலாம்னு நினைக்கிறான், விட மாட்டாங்களே, கட்டி வச்சு அடிப்பாங்களே, அந்த ஒரு பயத்துலதான் முக்காவாசி பேர் இருந்துகிட்டு இருக்க. நல்லா விளங்கிருங்க, சமூக அமைப்புல ஆண்களுடைய அந்த சபல இயற்கையான மனதத்துவத்தை சொல்றேன், ஆண்களுடைய அந்த நிலையில்லாத மனதின் காரணமாக அவர்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு மாதிரியான குழப்பத்துக்கு ஆகுறான், வேற வேற பார்த்துட்டு போயிருவோமா நினைக்கிறான். ஆனால் அப்படி பார்ப்பது இல்லையே, உலகம் கேட்கும், ஊரு கேட்கும், புடிச்சு வச்சு பஞ்சாயத்துல வச்சு கேட்பாங்க. இந்த சமூகத்தை பற்றி ஒரு பயம் தான் அந்த திருமண வாழ்க்கையை கண்டினியூவா கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்படி ஆகணும்னு சொன்னா அப்ப பொறுப்பாளர் மத்தியில் அந்த கல்யாணத்தை செய்யணும். அப்ப பெண் சார்பாக தகப்பனோ அண்ணனோ நின்று கொள்ள வேண்டும், மாப்பிள்ளை நின்று கொள்ளணும். நின்று என்ன செய்யணும்னு கேட்டா, என்னுடைய மகளை அவர் புரிகிற பாஷையில கேட்கணும். யாரு கேட்கணும், பெண்ணுடைய தகப்பனாரோ என்னுடைய மகளை பாரு, பெண்ணுடைய அண்ணனா இருந்தா என்னுடைய தங்கையையும் பாரு, பெண்ணுடைய மாமனா இருந்தா என்னுடைய மருமகளை சொல்லுவாரு. என்னுடைய மகளை அவளுடைய பரிபூர்ண சம்மதம் பெற்று உங்களுக்கு நான் மனமுடித்து தருகிறேன். இந்த மனமுடித்து தருவது கூட மதகுரு வரக்கூடாது. வேற வேற மார்க்கங்கள்ல மதகுரு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. மதகுரு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பெத்தவன் தான் கல்யாணம் பண்ணி வைப்பான். அப்ப எங்க மார்க்கத்தில் என்ன இருக்கணும்னா, பெற்றோர்களோ அந்த பேரண்ட்ஸோ தான் என்ன செய்யணும், அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்ப என்னுடைய மகளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், இவ்வளவு ரூபா மகர் வாங்கணும்,
டவுரி கிடையாது. உன்னிடமிருந்து இத்தனை பவுன் நகை வாங்கி கொண்டு இத்தனை ரூபாய் வாங்கி கொண்டு அவளுடைய சம்மதத்தோடு நான் உனக்கு மனம் முடித்து தந்தேன், ஒப்புக்கொள்கிறாயான்னு கேட்பாரு. மாப்பிள்ளை என்ன செய்வாரு? ஒப்புக்கொண்டேன்னு சொல்லுவாரு. உடனே கல்யாணம் ஆகி அவ்வளவுதான் கல்யாணம். இவ்வளவுதான் கல்யாணங்கிறது. இது செய்வதற்கு 2 சாட்சிகள் வேணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் நாளைக்கு இல்லைன்னு மறுத்தரக்கூடாது இல்லையா? 2 சாட்சி வேணும். கல்யாணம் அவ்வளவுதாங்க. இவ்வளவு லேசான கல்யாணம் உலகத்துல எங்கேயாவது இருக்குதா? என்ன கல்யாணம்? அதாவது மாப்பிள்ளை குடும்பத்தார் பெண்ணு குடும்பத்தார் இருந்து என் மகளை உனக்கு கட்டி தர ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேன், முடிஞ்சு வச்சு. எப்போ ஒத்துக்கிறேன்னு சொல்லி விட்டானோ அந்த வினாடியே அவன் கணவனாகி விடுகிறான், அவள் மனைவியாகி விடுகிறாள். கணவன் மனைவிக்குரிய எல்லா விதமான உரிமைகளும் வந்துடுறது. ஆனால் இப்ப என்ன நடைமுறையில் நாங்க பார்க்கணும், முஸ்லீம் சமுதாயத்திலேயே அவங்க இந்த தாலி கட்டுறதை பார்த்து அவங்களும் வேற மாதிரியான கர்சமணி கடுகுமணின்னு ஒண்ணு கட்டுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அது எங்க மார்க்கத்துல இல்ல, புதுசா உண்டாக்கி கொண்டது. அரபு நாடுகள்ல, உலகத்துல பல நாடுகள்ல முஸ்லீம்கள் வாழ்றாங்க, எல்லாம் கிடையாது. இங்க மட்டும் எப்படியோ நெஞ்சிருக்குது. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கு, இது இஸ்லாத்துல கிடையாது. ஊற வளைச்சு பந்தல் போடுவது இஸ்லாத்துல கிடையாது. மாவிலை தோரணம் கட்டுவது இஸ்லாத்துல கிடையாது. இது மாதிரியான நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது இஸ்லாத்துல கிடையாது. இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை இந்த மாதிரி மாசங்கள் நடத்துறதுக்கு காரணம் என்ன? இப்பதான் மண்டபம் கம்மியான காசு கிடைக்கும் தான் பண்றாங்க. ஏன் இந்த மாசத்துல பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, காலியா கிடக்கு கல்யாண மண்டபங்கள்லாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், திருமணத்தை பண்ணலாம். நாள் நட்சத்திரம் கிடையாது. கல்யாணங்கிற என்னன்னு கேட்டா 2 பேர் செய்து கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். அது மாதிரி மாத்தி இப்படி ஒப்பந்தம் பண்ணலாம். மாப்பிள்ளைக்காரன்னு கூட கேட்கலாம், உங்க மகளை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி தர்றீங்களா? கல்யாணம் பண்ணி தந்த, இப்படி செஞ்சாலும் ஒப்பந்தம் தான். அப்ப 2 சைடுல ஒப்பந்தம் செய்து கொள்வார்களே, ஆனால் கல்யாணம் முடிந்து விட்டது. மோதிரம் மாற்ற வேண்டியதில்லை, மாலை மாற்ற வேண்டியதில்லை, ஒரு பெரிய தலைவர் வர வேண்டியதில்லை, மதகுரு வர வேண்டியதில்லை. 2 குடும்பத்தாருக்குள்ள முடித்துக் கொள்ளலாம். வசதி இருக்குமே ஆனால் கடன் வாங்காம உன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு விருந்து கொடுப்பது விரும்பத்தக்கது. கட்டாமலாம் கிடையாது, விருந்து கொடுக்கறது கண்டிஷன்லாம் கிடையாது. எனக்கு வசதி இருந்தா விருந்து கொடுப்பேன், வசதி இல்லைன்னா விருந்து கொடுக்காம விட்டுருவேன். கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி சொத்தை வித்துட்டுலாம் கொடுக்க தேவை கிடையாது. அப்ப இதுதான் கல்யாணங்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க சமுதாயம் நடத்துற கல்யாணம் மாதிரி ஊதாரித்தனமான கல்யாணம் வேற சமுதாயங்கள் இருக்காது. கச்சேரி என்ன, ஆடல் பாடல் என்ன, ஊற வடைச்சு விளக்கு போடுற என்ன, அலங்காரம் பண்றது என்ன, இவங்க பண்ணக்கூடிய ஒரு கல்யாணத்துல 1000 கல்யாணம் பண்ணலாம். அந்த அளவுக்கு விரயம் பண்றாங்க. அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். எளிமையான திருமணம் தான் இறைவனுடைய அருளுக்குரிய திருமணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப என்னுடைய மகனுக்கு மகளுக்கு நான் கல்யாணம் பண்ண யாருக்கும் சொல்லவே கிடையாது. ஊர்வலத்தை கூப்பிடவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினேன். நாங்க ஒரு 15-20 பேர் தான் கூப்பிட்ட 1 லட்சம் பேர் வரதுக்கு ரெடியா இருந்தாங்க. யாரையுமே கூப்பிடல. நெருங்கின ஆளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நாங்க 2 குடும்பத்தார் உட்கார்ந்து இங்கிட்டு 15 அங்கிட்டு 15 கல்யாணம் முடிச்சுட்டோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி திருமணங்கள் வரணுமே தவிர அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கி விழாவாக்கி ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் சிரமத்தை உண்டாக்குற விதமாக என்ன செய்யக்கூடாது, அமையக்கூடாது. அப்ப இஸ்லாமிய திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இஸ்லாமிய திருமணங்கிற ஒரு புக்கு ஒன்று இருக்குது. யார் கேள்வி கேட்டாலே நீங்க தானே அவங்க அந்த புக்கை கொடுத்துருங்க.